யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? பாபு பாபு கார் பைக் வரிசையில் மனித உடலில் விபரீதமாக மாடிஃபிகேஷன் செய்வதை தற்போதைய நாகரிகமாக மாற்ற தமிழகத்தில் சிலர் முயற்சித்து வருகின்றனர். அந்த வகையில்தான் ஏலியன் போல மாறப்போவதாக கூறி நாக்கை இரண்டாக வெட்டி பாம்பு போல சுழற்றும் இவர்தான் திருச்சி சிந்தாமணி கடைவீதியைச் சேர்ந்த ஹரிஹரன். சிகை அலங்காரத்தை சுருள்முடியாகவும் கண்களில் ஊசி செலுத்தி நீல வர்ணமாகவும் நாக்கை இரண்டாக பிளந்து பாம்பு போன்ற இரட்டை நாக்குடனும் பிளாட்டினத்தில் பல் வைத்துக் கொண்டு 1,00,000 இன்ஸ்டா அடிமைகளை தனது ஃபாலோவர்ஸ்களாக வைத்துள்ளார் ஹரிஹரன். அண்மையில் ஒரு இளைஞருக்கு ஹரிஹரனே மருத்துவர் போல நாக்கை வெட்டி இரண்டாக பிளக்கும் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதோடு அந்த வீடியோவை தனது இன்ஸ்டாகிராமிலும் பதிவிட்டிருந்தார். ஹரிஹரனை இன்ஸ்டாவில் பள்ளி மாணவர்கள் பலர் பின்பற்றுவதால் அவர்களும் மாடிஃபிகேஷன் என்ற பெயரில் ஏதாவது விபரீதத்தில் சிக்காமல் தடுக்க ஹரிஹரன் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள சமூக ஆர்வலர்கள் காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் கோரிக்கை வைத்தனர். இதன் தொடர்ச்சியாக திருச்சி எஸ்பி வருண்குமார் உத்தரவின் பேரில் திருச்சி கோட்டை போலீசார் ஹரிஹரனையும் அவரது கடை ஊழியரான ஜெயராமன் என்பவரையும் கைது செய்தனர். முறையான உரிமம் இன்றி டாட்டூ கடை நடத்தியதாக மாநகராட்சி அதிகாரிகள் ஹரிஹரனின் கடையையும் இழுத்து பூட்டி சீல் வைத்தனர். உலக நாடுகளில் மாடிஃபிகேஷன் என்ற பெயரில் தங்கள் உருவத்தை மாற்றிக்கொண்டு விசித்திரமாக வாழும் மனிதர்கள் போல ஹரிஹரனும் முயன்றுள்ளார். இதற்காக தான் ஏலியன் போல மாறப்போவதாக கூறி அவர் இப்படியான விபரீத சேட்டைகளை செய்து வந்ததாக தெரிவித்த போலீசார் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவரை போல யாரும் முயற்சித்து பார்க்க வேண்டாம் என்றும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். நம்ம உடம்புல அனட்டாமின்னு சொல்லுவோம், உடற்குறியியல். அதாவது ஒவ்வொரு உறுப்புலையும் அதுக்குரிய நரம்பு இருக்கு, இரத்த நாளம் இருக்கு, சதை இருக்கு. அதை பற்றி ஒரு முழுசாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். பட் இதை ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே எனக்கு கேட்க அவ்வளோ பயமாக இருக்குது. இப்படி ஒரு ஆள் எப்படி ஒரு சர்ஜரி பண்ணுவாங்கன்னு. இந்த மாதிரி நாக்கு பிளவு சர்ஜரி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தவறு. அதுவும் ஒரு டாட்டூ சென்டரில் போதிய வசதிகள் இல்லாமல் பண்ணுறது ஒரு உயிருக்கு ஆபத்தான விளைவு ஆகும். பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன் மற்றும் வேல்ராஜ்.